ஹே காய்ஸ் ஹலோ வெல்கம் டு ட்ரை குக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப்டான ஸ்வீட்டான சாக்கோ குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குக்கீஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து பவுடராக மாற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் எடுத்திருக்கோம். இப்போ வந்து அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்து மாறும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிட்ட அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டைமில் நாம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வாட்டர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. அந்த பட்டர்லேயே வந்து அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கலர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லோவாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிளெண்ட் பண்ண ஒயிட் கலர் அளவுக்கு நீங்கள் வந்து ஒயிட் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நல்லா ஒயிட்டாக கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்குது. இப்போது 1 பவுலில் வந்து மைதா மாவு எடுத்தாச்சு. அதை வந்து சலிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேக்கிங் சோடா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் மேபி ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க க்ரீமோட இந்த மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நிறையாவும் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நாங்கள் இப்போது ஒரு கையளவுக்கு இது சாக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை வச்சுருவோம். ஒரு இட்லி குண்டால உப்பு நல்லா அடிப்பகுதி ஃபுல்லாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஹீட் ஆகட்டும் ஒரு 15 மினிட்ஸ். அதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து குக்கீஸ் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வச்சுக்கணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா மாவையும் ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி வச்சாச்சு. இப்போ அந்த உப்பு ஹீட்டாக இருக்கும். அதில் வந்து தட்டு வச்சுட்டு இது வந்து மேலே ஒரு தட்டு வச்சு அதில் வந்து வச்சுருக்கோம். இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அது வரைக்கும் விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எடுத்த உடனே சூடாக இருக்கனால அது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், மிருதுவாக. கொஞ்சம் ஆறிட்ட அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா குக்கீஸ் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி டெலிஷியஸான ஃபுட்ஸ் இல்லை உங்களுக்கு குக் பண்ண தெரியாத ஃபுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். பாருங்கள் எவ்வளோ நான் பார்க்கவே சாப்பிடணும் போலயே இருக்குது. இதை வந்து வீட்டில் கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. I will also take one thing. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.